திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் நால்வர் துதியும் அதுக்குரிய பொருள் விளக்கமும் நம்ம பார்க்கலாம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த வீரன் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊலிமலி திருவாத ஊரன் திருத்தால் போற்றி ஊலிமலி திருவாத ஊரன் திருத்தால் போற்றி பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. அப்படின்னா பாண்டியராஜனுடைய வெப்பு நோயை தீர்த்த திருஞான சம்பந்தரோட திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம். பூலியர்கோன்னா பாண்டியராஜன் அர்த்தம். வெப்பு நோய் தீர்த்த புகழிங்கிறது சீர்காழியோட பழமையான பேர். பூலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. பாண்டியராஜனுடைய வெப்பு நோயை தீர்த்து கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமரனாக்கிய திருஞான சம்பந்தரோட திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம். ஆலிமிசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. கல்லையே மிதவியாவித்து கடல்ல கரை சேர்ந்தவ திருநாவுக்கரசர். சிவபெருமானாலே நாவுக்கு அரசர் என பெயர் பெற்றவர், அழைக்கப்பெற்றவர். அப்படிப்பட்ட கல்லையே மிதையாவிச்சு கரை சேர்ந்த ஆலினா கடல்னு அர்த்தம். ஆலிமிசை கல்மிதைப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. கல்லையே மிதையாவித்து கரை சேர்ந்த திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம். வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. அப்படின்னா திருநாவலூர்ல பிறந்து வாழ்ந்த சுந்தரமுத்தி நாயனார் சிவபெருமனாலே வன்தொண்டர்னு அழைக்கப்பட்டவர். வழக்காடு மன்றத்திலே எதிரே நிற்கக்கூடிய ஒரு இறைவன் என்று அறியாது தகாத சொற்களால வழக்காடுதனால இரவனாலே வன்தொண்டர்னு அழைக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சுந்தரமுத்தி நாயனோட திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம். நாலாவது வரி ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. உலகம் உள்ளவரை அழியா புகழை உடைய மாணிக்க வாசகருடைய திருவடிகள் போற்றுவதாக அர்த்தம். திருச்சிற்றம்பலம்.